பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தை 17. ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு. கிறிஸ்து ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நற்கருணை நாதர் மீதும் முழு நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு அவரை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த அதிகாலையிலே உங்களுடைய வேலையை ஆரம்பியுங்கள். உங்களுடைய வேலை எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். உங்களை சூழ்ந்து இருக்கிறவர்கள் எல்லோருமே உங்களை குறித்து பெருமைப்படும்படியாக உங்களோடு ஆண்டவர் இருந்து ஞானத்தின் ஆவியை கொடுத்து நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் தெளிவை தருவாராக. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சுமக்கக்கூடிய கருவிகளாக இருக்கின்றோம். எனவேதான் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளிலே தெளிவு இருக்க வேண்டும். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுடைய உள்ளத்திற்கு அருமருந்தாக இருக்க வேண்டும். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தி விடாதபடி இருக்க நாம் ஆண்டவரிடம் ஒவ்வொரு நாளும் மன்றாட வேண்டும். வேதத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இறை வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அனுதினமும் அவரை பற்றிய எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் பதித்து வைத்திருக்கக்கூடியவர்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்திருக்கலாம். நீங்கள் உங்களுடைய தாய்மார்கள் அல்லது தந்தைமார்களிடம் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு இருக்கலாம். அதன்படி வாழ நீங்கள் உங்களை அர்ப்பணித்து அனுதினமும் கோயிலுக்கு செல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பங்கு கொண்டு நற்கருணை நாதரை உட்கொண்டு இறை வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். இவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது ஆன்மீகத்திலே நீங்கள் வளர்ச்சி அடைகிறீர்கள். ஆனால் பாருங்கள், கடவுளுடைய வார்த்தை வல்லமை மிக்கது, மனிதனுடைய வார்த்தை பலவீனமானது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய வார்த்தைகளிலே கலப்படம் இருக்கும், கடவுளுடைய வார்த்தைகளிலே கலப்படம் இருக்காது. ஏனென்றால் அவர் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். நானே வழியும் உண்மையும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் தான் நமக்கு வழியாக இருக்கின்றார், நமக்கு உண்மையாக இருக்கின்றார், நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். அவரிடம் உருட்டு புரட்டு இல்லை. வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையிலே என்னுடைய வார்த்தைகளிலே உருட்டும் புரட்டும் இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் கடவுளுடைய வார்த்தைகள் மெய்யானவை, அவை பரிசுத்தமானவை, அவற்றில் கலப்படம் இல்லை. அவை அனைத்துமே விண்ணகத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள். ஆனால் மனிதனுடைய வார்த்தைகள் மண்ணகத்தில் இருந்து எழும்பக்கூடிய வார்த்தைகள். இந்த மண்ணகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு நாள் இந்த மண்ணுக்கே திரும்புவார்கள் என்பதை நாம் அறிந்து இருக்கின்றோம். ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலே கேட்கக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்மளுடைய உள்ளத்தில் பதிகின்றது. சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லுவார்கள். நம்மளுடைய மூளையிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு வகையான அந்த மெமரி, அந்த ஞாபக சக்தி உள்ளக்கூடிய இடத்திலே அது பதிகின்றது. அதன்படி நாமும் மற்றவர்களை பேசுகின்றோம். கேட்ட வார்த்தைகளைத்தான் அதை பேசுகின்றோம். நாம் கேட்கக்கூடிய வார்த்தைகள், மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பலவீனம் ஆனது. ஆனால் அந்த பலவீனமான வார்த்தைகளை மட்டுமே கேட்டு கேட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பிரியமானவர்களே, எனவே தான் நம்முடைய வாழ்க்கையிலே சிக்கல்கள், நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள். நாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தையினால் குடும்பம் பிரிந்து போய் விடுகின்றது. பேசக்கூடிய வார்த்தைகளினால் உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து போய் விடுகின்றது. பேசக்கூடிய வார்த்தைகளினால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பெரிய விரிசல் ஏற்படுகின்றது. நாம் பேசக்கூடிய வார்த்தைகளினால் நண்பர்கள் நம்மை விட்டு போய்விடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் கடவுளுடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும்.
கடவுளுடைய வார்த்தைகளை அறிவிக்கப்படும் பொழுதுதான் அந்த வார்த்தைகள் நமக்குள் ஒரு விதையாக கடந்து சென்று அது ஒரு மரமாக வளர்ந்து ஏற்ற காலத்தில் கனி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். எனவே தான் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே, அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அறிவிக்காதபடி பாட்டி கதைகளையும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கதைகளையும் பேசிக்கொண்டு நாம் இந்த உலகத்தில் அலைந்தோமே என்றால் அந்த நேரத்தில் அது ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆனால் இறை வார்த்தை ஒரு விதையை போன்றது. அது அப்படியே முளைக்கக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு ஒரு பூவை கொடுத்து, ஒரு நறுமணம் வீசக்கூடிய ஒரு பூவாக இருந்து ஒரு கனியை கொடுத்து அந்த கனியை சுவைக்க அநேக மக்கள் உங்களை தேடி வருவார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்டதாம் பாருங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது, புதியதாய் பிறந்த குழந்தையைப் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வம் உள்ளவர்களாக இருங்கள், அதை அருந்துவதால் மீட்பில் வளர்வீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சிறு குழந்தை தன்னுடைய தாயினுடைய மார்பில் இருந்து குடிப்பதற்காக பாலுக்காக அழுவதை போல நீங்களும் பிறந்த குழந்தையை போல இயேசுவினுடைய கரத்தில் இருந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இயேசுவினுடைய கரத்தில் இருந்த வார்த்தைகளை சுவைக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சிறு குழந்தையை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். அதற்கு பசி எடுக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் தாயினுடைய முகத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழும். அப்பொழுது தாய்க்கு புரியும் அது பசியோடு இருக்கிறது என்று. எனவே அதற்கு பால் ஊட்டுவார்கள். அதே போல மீட்பின் பாலாக தேனாக இருக்கக்கூடிய அமிர்தத்தை நாம் சுவைத்து பார்க்க வேண்டுமே என்றால் இறை வார்த்தைகளை முதலில் வாசிக்க வேண்டும். எனவே தான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இரவு நேரத்தில் படுக்கைக்குள் செல்லக்கூடிய நேரத்திலே ஆண்டோடைய வார்த்தைகளை வாசியுங்கள். அதிகாலையில் எழுந்த உடனே ஆண்டோடைய வார்த்தைகளை வாசியுங்கள். ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். அன்பார்ந்தவர்களே, ஒரு தாயினுடைய பால் தான் இந்த உலகத்திலே அதிக மருந்து சத்து உள்ள ஒரு பாலாக இருக்கிறது என்றும் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். எனவேதான் ஆண்டவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவே அந்த ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நீங்கள் பாலை பருகுவதை போல ஆண்டோடைய வார்த்தைகளை அனுதினமும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக திருப்பாடல்கள் 119வது அதிகாரம் 42வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்னை பழிப்போருக்கு நான் ஏற்ற பதில் கூறுவேன், ஏனெனில் உமது வாக்கில் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை இருக்கிறபடியினால், ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதருக்குள் இருந்து செயலாற்றப்படும்படியினால் அவனுடைய நம்பிக்கை அதிகரிக்கின்றது. ஏனென்றால் உங்களை பற்றி ஒரு மனிதன் பேசக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும் பொழுது ஏற்ற பதிலை உங்களால் கொடுக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். ஆண்டவருடைய மகிமையும் மகத்துவத்தையும் நீங்கள் காண வேண்டுமே என்றால் ஆண்டவரோடு நீங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்து செயலாற்ற வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் வளரும் பொழுதுதான் நீங்கள் மகிமை அடைந்தவர்களாக இருப்பீர்கள். எனவேதான் நாம் செல்லும் பொழுது நாம் தவறி வீழ்ந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது, தீமையான மனிதர்கள் நடுவிலே நடக்கும் பொழுது நாம் இடறிவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகின்றது. திருப்பாடல்கள் 119வது அதிகாரம் 105வது வார்த்தையிலே, என் காலடிக்கும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நாம் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் நம்மை வழிநடத்தக்கூடிய, நம்மளுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு தெளிவான பாதையை, ஒரு நேர்மையான பாதையை, ஒரு நேர்த்தியான பாதையை காண்பிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இறை வார்த்தைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யார் அந்த வார்த்தை? வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை நாம் சுமக்கிறோம் என்றால் இயேசுவை நாம் சுமக்கின்றோம். இயேசு நம்மை சுமக்கின்றார். இயேசு நம்மோடு கூட இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவை தேடுவோம். அதே போல யோவான் 15:3 வாசித்து பாருங்கள். நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள் என்றும், ஆண்டவருடைய வார்த்தைகளினால் நாம் தூய்மையடைய முடியும். ஆண்டவருடைய
உம்முடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்திற்குள் கடந்து செல்லும் பொழுது நம்மை விட்டு தீமை அகன்று போகின்றது. நமக்குள் இருக்கக்கூடிய சாத்தானுடைய வல்லமைகள் நம்மை விட்டு விலகி போகின்றது. நம்மை ஆட்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சாத்தானுடைய கிரிகைகள் நம்மை விட்டு முழுவதும் அழிக்கப்படுகின்றது. ஹல்லேலூயா. எனவேதான் இந்த நாளிலே நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் பேசுவோம். ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகள் பலவீனமானவை, உம்முடைய வார்த்தைகள் வல்லமை மிக்கவை. எனவே உமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்போம் என்று சொல்லி நம்மையே அர்ப்பணித்து இந்த நேரத்தில் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்மை தேடி ஓடோடி வந்திருக்கின்றோம். ஏனென்றால் வேதத்தின் மகத்துவத்தை அறிய நீர் எங்களுக்கு இந்த நாளில் ஒரு வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றீர். ஒரு தெளிவான பாதையை காண்பித்து இருக்கின்றீர். இறை வார்த்தையின் வழியாக எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய, ஆண்டவரே, ஒரு தாயின் பாலை குடித்து ஒரு குழந்தை வளர்வதை போல நீர் எங்களை நம்பிக்கையில் வளர்க்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நேரத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இறை வார்த்தையின் ஞானத்தின் ஆவியை கொடுப்பீராக, பரிசுத்த வல்லமையை கொடுப்பீராக, மகத்துவத்தை கொடுப்பீராக, மகிமையை கொடுப்பீராக. என் ஆண்டவருடைய ஆற்றலையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீரே அதிசயங்களை செய்கின்றீர், நீரே அற்புதங்களை செய்கின்றீர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வாழ வைக்கின்றீர். உம்மை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாரையும் கைவிடாதபடி நீர் தாங்கிக் கொள்ளக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். எனவே வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் முன்னேற ஆண்டவரே, விதையாய் இருக்கக்கூடிய மது வார்த்தைகளை அவர்களுடைய உள்ளத்தில் விதைப்பீராக. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கக்கூடிய பிள்ளைகளுடைய இதயத்தில் நீரே விதைக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் ஒவ்வொருவரும் மீட்படைய வேண்டுமே என்றால் மது வார்த்தைகளை சுமக்க வேண்டும். இந்த நாளிலே மது வார்த்தைகளை சுமந்து என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. பல வகையான நோய்வினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்மை தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். என் ஆண்டவர் என்னை தொட மாட்டாரா? என் ஆண்டவர் என் மீது முகத்தை ஒளிரச் செய்ய மாட்டாரா? என் ஆண்டவர் என் குடும்பத்தின் மீது மனம் இறங்க மாட்டாரா? என் ஆண்டவர் என்னுடைய வலியை எடுத்து மாற்ற மாட்டாரா? குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்ற மாட்டாரா என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்களை துடுவீராக. தழும்புள்ள கரம் தொட்டு குணமாக்குவதாக. சாத்தான் கொண்டு வந்து இருக்கக்கூடிய போலித்தனமான நோய்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து மாறி போக வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவே, பிள்ளைகளை கருணை கண் பார்ப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் திடப்படுத்துவீராக. ஒவ்வொருவரும் உமது வார்த்தையின் மகிமையை வல்லமையும் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்களாக. ஏதாவது ஒரு காரியத்தில் தடை இருக்கலாம், அனைத்து தடைகளையும் அப்புறப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ வைத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட போர் முனையில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இயற்கை சீற்றத்தினால் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.